ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 22ஆம் அத்தியாயம். நாரத மாமுனிவர் பல உலகங்களை கடந்து கோலோகத்தை அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரவமாக மாறுவதற்கு முன்பு தனது கலையை நிகழ்த்துகிறார். ஸ்ரீ பகவான் கூறினார், ஸ்ரீ ராதே, இந்த மெல்லிசை வடிவம் அழகான மற்றும் இரகசியமான அறிவை யாருக்கும் கற்பிக்க வேண்டும் என்பதை புத்திசாலித்தனமாக சிந்தித்த பின்னர் நாரத மாமுனிவர் கந்தர்வ நகருக்கு சென்றார். அங்கு நாரத மாமுனிவர் தும்புரு என்ற கந்தர்வனை தனது சீடராக்கி என் நற்பண்புகளை குறித்து இனிமையான குரலில் வீணை வாசித்து பாடத் தொடங்கினார். பின்னர் அவர்களின் இதயங்களில் இந்த அழகான ராகம் கொண்ட பாடலை யாருக்கு பாடுவது, இதனை கேட்க தகுதியானவர் யார் என்று ஆர்வமாக நாரத மாமுனிவர் இந்த தகவலை தேடி தேவேந்திரனிடம் சென்றார். அவருக்கு ஆர்வமில்லாததை கண்டு மகாமுனிவர் தனது நண்பர் தும்புருவுடன் இணைந்து ராகங்களையும் ராகினிகளையும் நிகழ்த்துவதற்காக சூரியலோகத்திற்கு சென்றார். சூரிய கடவுள் தேரில் ஓடிச் சென்றதை கண்ட தேவரிஷி நாரத மாமுனிவர் மகாரிஷி நாரத மாமுனிவர் உடனடியாக சிவனாரிடம் சென்றார். ராதே, அறிவின் சாரத்தை அறிந்த பூதநாத சிவனாரின் விழிகள் இன்னும் தியானத்தில் இருப்பதை கண்ட நாரத மாமுனிவர் பிரம்மலோகத்திற்கு சென்றார். படைப்பாளரான பிரம்மதேவர் படைப்பில் மும்முரமாக இருப்பதை கண்டதால் அவரால் அங்கேயும் இருக்க இயலவில்லை. எனவே அவர் அந்த இடத்திலிருந்து அனைத்து உலகங்களாலும் வணங்கப்படும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வைகுந்த லோகத்திற்கு சென்றார். தனது பக்தர்களின் எஜமானரும் தனது பக்தர்களிடம் மிகுந்த பாசம் உள்ளவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது பக்தருக்கு கருணை காட்ட விருந்தபோது அனைத்து மாயாஜாலபதிகளிலும் சிறந்தவரான ஸ்ரீ நாரத மாமுனிவர் தனது மேளத்துடன் வேறு இடத்திற்கு சென்றார். ரிஷபானு நந்தினியான தேவி ஸ்ரீ ராதே 3 உலகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் யோகி துறவிகளின் இயக்கம் குறித்தும் கூறப்பட்டுள்ளது. வெறும் கர்மவினை செய்பவர்கள் அத்தகைய வேகத்தை அடைவதில்லை. நாரத முனிவர் ஒரு நூற்றுக்கணக்கான பிரபஞ்சங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோலோகத்தை அடைந்தார். கொந்தளிப்பான அலைகளால் அலங்கரிக்கப்பட்ட விரஜை நதியை கடந்து அவர்கள் விரைவில் அழகான பிருந்தாவனத்தை அடைந்தனர். தேனீக்களின் சப்தத்துடன் எதிரொலித்தனர். இது எப்போதும் வசந்தத்தால் நிறைந்திருக்கும். மேலும் தவழும் இல்லங்கள் மென்மையான காற்றால் அசைக்கப்படுகின்றன. பிருந்தாவனத்திலிருந்து கோவர்த்தன மலைக்கு சென்றபோது நாரத மாமுனிவர் என் பூங்காவிற்கு வந்தார். அவர் பூங்காவின் நுழைவாயிலில், தோழிகள், நீங்கள் இருவரும் யார்? எங்கிருந்து வந்தீர்கள்? இங்கே உங்களுக்கு என்ன பணி என்று வினவினார்கள். அத்தகைய கேள்வியை கேட்டபோது முனிவரும் தும்புருவும் அழகு, நாங்கள் இருவரும் பாடும் கலையில் திறமையான பாடகர்கள் மற்றும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ ராதா வல்லப கிருஷ்ணரிடம் எங்கள் வீணையின் இனிமையான ஒலியை சொல்ல வந்துள்ளோம். நாங்கள் கைதிகளில் சிறந்தவர்கள். எங்கள் விஷயத்தை அவர்களிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெரிவிக்க வேண்டும். இதனை கேட்ட தோழியர்கள் தங்கள் செய்தியை எனக்கு தெரிவித்தனர். என் அனுமதியுடன் திரும்பி வந்து அந்த பக்தர்களை உள்ளே வருமாறு இனிமையாக கட்டளையிட்டனர். என் தோப்பின் முற்றத்தில் உள்ள பெரிய கவிதை இருக்கையில் உங்களுடன் வந்து அமருங்கள். பல நூற்றுக்கணக்கான சூரியன்களின் ஒளியால் நிரம்பியுள்ளது. அங்கு கௌஸ்துபரத்தினம் எங்கும் பதிக்கப்பட்டுள்ளது. அழகான சவரங்கள் அசைக்கப்படுகின்றன. ஆசையும் முத்துக்களில் சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட குடைகள் பிடிக்கப்பட்டுள்ளன. பல நூற்றுக்கணக்கான நண்பர்கள் அங்கு அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் என்னை கண்டார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்னர் வணங்கி வலம் வந்த பிறகு என் அனுமதியின் பெயரில் அங்கே அமர்ந்து என் புகழையும் எனது குண நலன்களையும் பாட தயாரானார்கள். ஆட்டோடியை சிறப்பு இசைக்கருவி அதை அழுத்தி தேவதத்தனின் அமிர்தம் நிறைந்த வீணையை வாசித்த நாரத மாமுனிவரும் தும்புரு முனிவரும் வீணை வாசிக்கும் தனித்துவமான கலையை வெளிப்படுத்தினர். நான் அதில் மிகவும் திருப்தி அடைந்தேன். என் தலையை ஆட்டியபடி வீணையின் புகழத்தக்க ஒலி அலைகளை புகழ்ந்து பேசத் தொடங்கினேன். இறுதியில் அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட நான் என்னை சரணடைந்து
தண்ணீராக மாறினேன். என் தெய்வீக உடலிலிருந்து வெளிப்பட்ட நீர் மக்களால் பிரம்ம திரவன் என்று அழைக்கப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான அண்ட நிறைகள் அதற்குள் உருண்டு கொண்டே இருக்கின்றன. அந்த உயர்ந்த மற்றும் மங்களகரமான நீர் திரளில் உருண்டு அந்த பிரபஞ்சங்கள் தேவேந்திரன் பழங்களைப் போல தோன்றின. ராதே, இந்த பிரபஞ்சம் புத்ரி கர்ப்பா என்று அழைக்கப்படுகிறது. இது எனது திரிவிக்ரம வடிவத்தின் காலடி தாக்கத்தால் வெடித்தது. இங்கு துளைத்து வந்த பிரம்ம திரவ நீர் இந்த மங்களகரமான மன்மந்திரத்தில் கங்கை, பாவங்களை அழிப்பவள் என்று பழங்காலத்தவர்களால் அறியப்பட்டது. அந்த கங்கை சுலோகத்தின் மந்தாகினி என்றும் பூமியில் பாகீரதி என்றும் பாதாள உலகில் போகவதி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு அதே கங்கை திரிபதகாமினியாக மாறி 3 பெயர்களால் அறியப்பட்டது. ராஜசூய மற்றும் அஸ்வமேத யாகங்களின் பலன்கள் இனி அதில் சாஷ்டாங்கமாக நீராடச் செல்லும் மனிதனுக்கு அரிதானவை. அவை நூற்றுக்கணக்கான போஜனைகள் தொலைவில் இருந்தும் கங்கை கங்கை என்று ஜபிப்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுலோகத்திற்கு செல்கிறான். கலியுகத்தில் கங்கை 100 பிறவிகளின் பாவங்களை அழிப்பதைக் கண்டு தண்ணீர் அருந்துவது 200 பிறவிகளின் பாவங்களை அழித்து ஒரு சகல் பிறவியின் பாவங்களை அழித்துவிடும். ஜானவி, கங்கையை காண்பவர்கள் வெற்றிகரமாக பிறக்கிறார்கள். அவரை காண முடியாதவர்கள் தங்கள் பிறவியை வீணாக இழந்தனர். கேட்பாய் ராதே, உன் பயத்தால் பிரஜ திரவமாக மாறியது போல பிரஜரின் 7 மகன்களும் 7 கடல்களாக திரவமாக மாறியது போல பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கிருஷ்ணா நதியாக மாறியது போல சிவனார் வேணி நதியாக மாறியது போல பிரம்மதேவர் காக்குத்மினி கங்கா நதியாக மாறியது போல பிரபுவின் அன்பு பண்பு பக்தியால் இது சாத்தியமானது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எல்லா பாவங்களையும் அளிக்கும் இந்த புனித கதையை கேட்பவன் எல்லா உலகங்களையும் கடந்து பிரபஞ்சத்தில் உள்ள எனது இருப்பிடத்திற்கு செல்கிறான். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இவ்வாறு தனது அன்பிற்குரிய தேவி ஸ்ரீ ராதையுடன் உரையாடிய பின்னர் பகவான் ஸ்ரீஹரி ரிபுவின் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி தேவி ஸ்ரீ ராதையுடன் மாலதி காட்டிற்கு திரும்பினார். பின்னர் கோபியர்களின் பிரிவின் பலியை அறிந்து பக்தர்களை விரும்பும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ஸ்ரீ ராதையுடன் இணைந்து யமுனை நதிக்கு சென்றார். மங்களமை பாலத்திற்கு வந்தார். அந்த நேரத்தில் அனைத்து கோபியர்களின் பெருமையும் பலியின் சுமையும் நீங்கியது. ஒரு பெண் மேகத்தை தழுவுவது போல அவர் கண்ணனை தனது கரங்களில் எடுத்து கொண்டார். பின்னர் தேவி ராதை பகவான் ஸ்ரீஹரி பிருந்தாவனத்தில் உள்ள யமுனையின் அழகிய கரையில் கோபிகர்களுடன் புல்லாங்குழல் மெல்லிசை குரலில் வாசிக்க தொடங்கினார். கடவுளின் இந்த இனிமையான மெல்லிசையால் கோபிகைகள் மயக்கமடைந்தனர். ஆறுகளின் ஓட்டம் நின்றது. பறவைகள் அசையாமல் போயின. அனைத்து கடவுள்களும் அமைதியாகிவிட்டனர். கடவுள்கள் திகைத்து போனார்கள். மரங்களிலிருந்து தண்ணீர் பாயத் தொடங்கியது. உலகம் முழுவதும் துக்கத்தில் மூழ்கியது போல தோன்றியது. இரவில் ராசலீலை செய்யும் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் கோபியர்களின் விருப்பங்களை நிறைவேற்றிய பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்ம முகூர்த்தத்தில் நந்த பவனத்திற்கு திரும்பினார். கோபிகைகளுடன் பகவான் ஸ்ரீஹரி தேவி ஸ்ரீ ராதையுடன் தனது பேரின்ப ஆசையை அடைந்த பின்னர் ரிஷபானுவரின் அழகிய ஆலயத்திற்கு சென்றார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான நாரதோபாக்கியானம் என்ற தலைப்பு கொண்ட 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.